உண்மையாக நேர்மையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத கட்சிகளாக இருந்து கொண்டு தமிழக மக்களை ஏன் இவ்வளவு இன்னல்படுத்துறீங்க? இந்த கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க எஸ்ஐஆர் ஃபார்ம், அதை நல்லா படிச்சவர்களாலே நிரப்பி கொடுக்க முடியாத அளவில் இருக்கு. அதுல என்ன கேட்கறாங்க, 2002 2005 எஸ்ஐஆர்ல உன் பேர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நிரப்பு, எஸ்ஐஆர்ல உன் பேர் இல்லைன்னா அந்த பக்கம் நிரப்பு. சரி, எஸ்ஐஆர்ல என் பேர் இருந்துச்சா இல்லையான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அதை நீ ஆன்லைன்ல போய் செக் பண்ணு. பல ஊர்ல இன்னும் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கிற நிலைமையில, படிப்பறிவே இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற நிலைமையில, இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில, இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இன்டர்நெட்ல போய் தேடு, எஸ்ஐஆர்ல உன் பேர் இருந்துச்சா இல்லையான்னு தெரியும். நாங்க தான் வீடியோ போட்டோமே, நீங்க பார்க்கலையா? எப்படி நிரப்பணும்னு நாங்க வீடியோ போட்டோமே, நீங்க பார்க்கலையா? ஏண்டா வீடியோ பார்க்கறதுக்கு ஸ்மார்ட் போன் வேணும் இல்ல, இன்டர்நெட் வேணும் இல்ல? இதுவே இல்லாத இடத்துல 6 கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க எல்லாத்தையும் நிரப்பி 6 மாசத்துல அறுத்து தள்ளிட்டு தேர்தலை வச்சிருவோம். எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம்னு பாருங்க. இதை மற்ற கட்சியினர் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழ் கட்சியினர் எதிர்ப்பதற்கும் அடிப்படை வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க எஸ்ஐஆர் பண்றதெல்லாம் சரிதாங்க, அது வந்துட்டு நீங்க கொண்டு வாங்க, கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருங்க, இல்ல காலம் தாழ்த்து கொண்டு வாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு கொண்டு வாங்க. நான் தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்தாலும் பீகாரியை திணிக்கிறதுக்கு தானடா கொண்டு வரீங்க? எங்க கேள்வி அதுதானே. நீ வட இந்திய வாக்காளர்களுக்கு இங்க வாக்க கொண்டு வந்து குவிக்கிறதுக்காக தானே இதை பண்ற. அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சி இங்கே வலுவான ஆர்ப்பாட்டங்களை எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. என் நிலம் பறி போய்விட்டால் நாளை இந்த இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுகின்ற இடத்தில் ஒரு வட இந்தியன் வந்து உட்கார்ந்துருவான்னாக்க நாங்க எங்க போய் நிற்போம்? அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி தன் வலுவான குரலை இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த எஸ்ஐஆரை இங்க வரவிட மாட்டோம். நீ கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு என்னெல்லாம் திட்டங்களை போட்டு கொண்டு வர்ற, அதுல என்னெல்லாம் தகுடு திட்டம் பண்றங்கிறத ஒண்ணு அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம். மக்கள் மத்தியில் இதை எடுத்து கொண்டு செல்வதை எங்கள் தலையாய கடமையாக செய்வோம். இதை முறியடித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.